மாதம் ரூபாய் 1000 தரும் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஆட்டோ வாங்க பெண்களுக்கு ரூபாய் 1,00,000, தொழில் தொடங்க பெண்களுக்கு ரூபாய் 50,000 என அடுத்தடுத்து பெண்களுக்கான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் விவசாய நிலம் வாங்க அதிகபட்சமாக ரூபாய் 5,00,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே மகளிருக்கு அரசு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்தியது. மாதந்தோறும் ரூபாய் 1000 பெறும் வகையிலான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. இதேபோல் சுய தொழில் தொடங்க பெண்களுக்கு ரூபாய் 50,000 தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த பணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அடுத்ததாக தற்பொழுது விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் என்ற புதிய திட்டம் கடந்த பட்ஜெட்டின் போது தமிழ்நாடு அரசு அறிவித்தது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்படும் நிலத்துக்கு சந்தை மதிப்பில் 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5,00,000 மானியம் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கிக் கொள்ள அரசு அனுமதித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3,00,000ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அவரது பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ நிலத்தை வாங்கிக் கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு இன்னொருவருக்கு விற்பனை செய்யக்கூடாது. பயனாளிகள் வங்கிக் கடன் மூலமாக நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழ் மானியத்துடன் விவசாய நிலம் வாங்க விரும்பும் ஆதிதிராவிடர் பழங்குடியின மகளிர் மாவட்டந்தோறும் செயல்பட்டு வரும் தாட்கோ மாவட்ட மேலாளரை அணுக வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் விவசாய நிலம் வாங்கும் இந்த திட்டத்துக்காக 2024-25ஆம் நிதியாண்டில் ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் தற்பொழுது மாவட்டம் தோறும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு வருகிறது. தகுதியான ஆதிதிராவிட பழங்குடியின மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று கூறினார்.